ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஈஸோன் சோலரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல ஒரு சம்பவம் போகுது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ரம்யாவோட விஷயங்கள் ரொம்ப அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னடா இது சம்மந்தமே இல்லாமல் ஒரு சம்பவம் நடக்குது, இது வழக்கத்துக்கு மாறாக இருக்குது. அன்பு கேங்களே தானே இந்த எலி சுற்றிட்டே இருக்கும், இன்னும் திடீர்னு இந்த பக்கம் எட்டி பார்க்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. என்னென்னா அன்பு கேங்கில் முக்கிய உறுப்பினராக ரொம்ப காலமாக இருக்கிற ஒரு ஆள், கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற ஒரு ஆள் சபரியோட தங்கச்சி. அவங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா. உங்களுக்கே தெரியும். அதுவும் சபரி கண்ணுங்க அழும்போது இந்த பக்கம் என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா என்னோட அண்ணன் அழும்போது என்னால் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நேற்று நைட்லேருந்து பார்க்குறோம், பேசவே இல்லை. என்னம்மாப்பா அத்தனையும் நடிப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் நிறைய பேர் நாடகக்காரின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்களான்னு தெரியல. இப்போ என்னென்னா நான் புதுசாக ஒரு பிளானை போடுறாங்க. ஏன்னா விஜய் சேதுபதி நேற்றே சேவ் பண்ணும்போது ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். என்னென்னா நீங்கள் ரொம்ப லீஸ்ட்டாக இருக்கீங்க, இப்போ நான் சேவ் பண்ணுறேன், பட் பார்த்து நடந்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். காலையில் பிக் பாஸ் எல்லாருக்கும் ஒரு சில அப்டேட்லாம் கொடுக்கும்போது ரம்யாவுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லியிருப்பார்னா, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் ஓகே, அதெல்லாம் ஓகே, ப்ரெசன்டபுளாக இருக்கீங்க, ஆனால் இன்னும் பத்தாது, எதுவுமே இல்லை, கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கங்கன்னு சொல்லியிருப்பார். சரி, இப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக முதல்லேருந்தே வராது என்னென்னா குரூப்பிசம். இந்த குரூப்பிசம்ன்ற ஒரு வார்த்தை முதல்ல மைண்ட் பண்ண மாட்டேன். ஆமாம், இப்போ குரூப்பிசம் தான் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு இவங்க பேசின பேச்செல்லாம் திரும்ப நம்ம ரெக்கார்டு பண்ணி கேட்டால் கூட கேட்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு நாராசமாக பேசுவாங்க. அதுவும் குறிப்பாக திவாகரில் அவ்வளோ மட்டமாக பேசியிருக்காங்க, நம்ம பார்த்துருப்போம். இப்போ என்னென்னா திடீர்னு பார்த்தா அந்த குரூப் விஷயத்துலேருந்து வெளியே காலையிலேருந்து ஒரே ஃபுல்லாக விஜய் பார்வதி கமருதி கூட சுற்றிட்டு இருக்காங்க. என்னடா இது அப்படின்னும் போது அவங்களே சொல்கிறாங்க, இல்லை பார்த்து அதை எப்படி மறைமுகமாக சொல்கிறாங்கன்னா, அது விஜய் பார்வதி கண்டுபிடிச்சிருப்பாங்க வச்சுங்களேன். இல்லை நிறைய பேர் எம்எல்ஏ ஒரு பெரிய இது வச்சுருக்காங்க குரூப்பிசம்னு, அதனால தான் நான் விலகலாம் முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, கனி கூட கேட்டிருக்காங்க. ஏன்னா கனியோட வேலை உங்களுக்கே தெரியும். அப்படி விலகினாங்கன்னா எங்கே போகிற, நம்மளோட டீம் என்ன டீம், ராஜமத்த நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை, சொல்லு, சௌரு வேணுமா நான் ஓட்டவா அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க போல. என்ன நீ நேற்றுலேருந்து பேசவே இல்லை, ஒரு நாளே கண்டுபிடிச்சிருக்காங்க, நல்லா நோட் பண்ணிக்கிங்க. ஒரு நாள் நைட்டு மட்டும்தான் என்ன திடீர்னு விலைக்கு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்திருக்காங்க. இங்கே சொல்கிறாங்க விஜய் பார்வதிக்கிட்ட. அதுவும் இல்லாமல் நேற்று நிறைய பேர் யார் வெளியே போவாங்கன்னு சொல்லும்போது மெஜாரிட்டி குத்துனது பார்த்தீங்கன்னா ரம்யா தான் ஆக்சுவலாக வெளியே போயிருக்கணும். ஏதோ சம்திங் நடக்குது வச்சுக்கோங்களேன். அது அதனால தான் அவங்களுக்கு பேர் மெட்ராஸ் அவர். சரி, இப்போ என்னென்னா இவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணும்போது கமருன்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, விடு, இத்தனை பேர் சொல்கிறாங்கன்னா இது ஒரு பாசிட்டிவ் வச்சுக்கோ, இதுக்கப்புறம் நீ நான் அடுத்தடுத்த கட்டத்தில் இது மூவ் பண்ண அப்படின்போது இவங்க இல்லை, நான் என்னோடய கேமை சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். ஓ, நீங்கள் கேம் விளையாண்டீங்களா, அதுவே தெரியாமல் இருக்கும், நாங்களாம் என்ன ரிவ்யூவர்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் முதல் சொல்லுங்களேன், பார்க்குற எல்லோரும் கமெண்ட்ஸில் ரம்யா இந்த மாதிரி ஒரு கேம் விளாண்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன கேம் சொல்லுவீங்க கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க சொன்னாங்க, அதுக்காக சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு பிளானை போட்டு விஜய் பார்வதி கூடயே இருக்காங்க. அப்போது நீங்களும் விஜய் பார்வதி அடித்து பெரிய ஆளாலும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அரோரா போன வாரம் ஃபுல்லாக கமருதினை வச்சு போன வாரம் அதுக்கு முந்தின வாரம்லாம் ஃபேமஸ் ஆனாங்க. இப்போ பார்த்தீங்களா காலையிலேருந்து அரோரா வலை போட்டு தர்றாங்க, எங்கடா அரோரா காணா அப்படின்ட்டு. ஸோ இதுதான். ஸோ இவங்க 2 பேர் கூட யார் அட்டாச்சாக இருக்கவங்கள வெளியே தெரிவாங்க. இப்போ அன்பகம் கூட பெருசாக தெரியதில்லை. இப்போ என்னமோ குசுன்னு இந்த கனியும் விக்ரம் பேசுகிறது கொஞ்சம் லைட்டாக தெரியும். மற்றபடி யார் பேசுகிறது யாரும் கண்டுக்கிறதே கிடையாது. அதே மாதிரி அரோரா போன வாரம் ஃபுல்லாக அதுக்கு முந்தின வாரம் ஃபுல்லாக கண்டுக்கிறது விஜய் பார்வதி பேசுறதானே பார்த்தோம். இல்லை அவங்க வேறு யாராவது பற்றி பேசுவாங்க, பேசவும் மாட்டாங்க. பேசுகிறத கேட்கறதுக்கு நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது, நம்ம எது கேட்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ பார்க்கலாம், ரம்யா இந்த மாதிரி ஒரு பிளானை போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் இவங்க என்ன தான் பிளான் போட்டால் நம்மளுக்கு தெரியாதா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ மக்கள் ஓட்டெலாம் போடலாம், அவங்க ஆஸ் யூஷுவல் லாஸ்ட்டில் வந்துட்டாங்க. நம்ம ஆல்ரெடி ஓட்டிங் விஷயங்களும் போட்டாச்சு. பட் இருந்தாலும் ஏதோ ஒன்று நடக்குங்க, அவங்கள சேவ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் போகுது. இதனால் என்ன ஆகுதுன்னா, இவங்களால நல்லா ஒர்க் பண்ணுற நல்லா இருந்த கண்டஸ்டன்ஸ் போட வாய்ப்பு இருக்குது. மேபி அது வியானாவாக இருக்கலாம், அமிதா இருக்கலாம், சுபிக்ஷா இந்த வாரம் இல்லை. ஸோ வியானா அது இல்லைன்னா இவங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. சப்போஸ் அது இல்லைன்னா அதுக்கு மேலே கனி ஆல்ரெடி இந்த மாதிரி போயிட்டாங்க. ஸோ அப்படி இல்லைன்னா அதுக்கு மேலே சேண்ட்ரா இருக்காங்க. ஸோ ப்ராப்ளம் வரும், என்ன நடக்க போகுது தெரியல. சரி, நீங்கள் உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். ஒரு வாட்டியும் ரம்யா தப்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரம்யா இப்போ ஒரு புது ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்காங்க, விஜய் பார்வதி கூட சேர்ந்து அப்படியே நைஸாக வெளியே வந்துடலான்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ரம்யாவோட கேம் உங்களுக்கு எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இல்லை ரம்யா முதல்ல எந்த கேம் விளாண்டாங்க அப்படின்னு தோணுதா? மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பாய் நண்பர்களே.